கண்ணு குட்டியோட ஒரு பசு கறந்துட வேண்டியதுதான். ஜொல்லு பார்ட்டி மாதிரி தெரியுது. வசதியான பார்ட்டியா இருந்தா அமைக்கிற வேண்டியதுதான். ஏய் ஓல்ட் மேன், எங்க மம்மிய பார்த்து சைட் அடிக்கிறீங்க? எங்க அப்பா ஓடி போனது தெரிஞ்சு அந்த கேப்ப ஃபில் அப் பண்ண பாக்குறியா மேன்? அப்பா ஓடி போயிட்டாரா? ரூட் கிளியர், அமைக்கிட வேண்டியதுதான். இதுதான் பாப்பா, நான் ஓல்ட் இல்லம்மா, கோல்டு. ஷட் அப் பேபி. எதுக்கு நம்ம ஃபேமிலி சீக்ரெட்ட கண்டவங்க கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்க? நான் கண்டவன் இல்லம்மா, கோடீஸ்வரன். வாட்? கேடீஸ்வரன்? நோ கேடீஸ்வரன், கோடீஸ்வரன். நான் இந்த இடத்தை விலை பேசிக்கிட்டு இருக்கேன். பெரியவர் பன்னீர்தாஸோட சமாதியும் சேர்த்து கேட்டேன். ஆனா சின்னவர் சந்தோஷம் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அதனால பணத்தை வச்சுக்கிட்டு ஒரே கன்ஃபியூஸ்ல அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஜூலி, இந்த பெரியவரை உனக்கு அப்பாவா ஏத்துக்க சம்மதமா? உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே. டார்லிங், டார்லிங், my name is Margaret. மார்கரெட், மார்கரெட். வாழ்ந்தா மார்கரெட்டோட வாழணும். இல்ல இதுக்கு முன்னாடி மார்கரெட்டோட வாழ்ந்து அனுபவிச்சானே அவனோட. Stop it. I'm yours. Darling. Darling. என்னங்க தூங்கிட்டீங்களா? அழகான ஒரு பொண்ணு பரிமளாவுக்கு தெரியாது எப்படிமா உள்ள வந்த? நீயா? உங்களுக்கு கொழுப்பா? எந்திரிச்சு நில்லுங்க. மேலே இல்ல கீழே. இன்னைக்கு என்ன நாள்? ஆனி திங்கள் 20ஆம் நாள், பேண்ட் 1, சேனல் 4. ஐயோ, இன்னைக்கு நமக்கு கல்யாண நாள். அது கூட ஞாபகம் இல்லையா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. டெய்லி கல்யாண நாள் இருந்தா எப்படி இருக்கும்? 16 பெற்று வேணா காயறவன் காணிச்சிட்டு போறேன். நீ கல்யாண நாள் நல்லா இருமா. இப்படி பேசாம நிக்கிறீங்களே, தொட்டு தூக்க கூடாதா? இன்னைக்கு தொடர நாளா இல்லையான்னு சொல்லலையே. இன்னைக்கு தொடலாம். சொல்லிட்டேல்ல. என்னது முரட்டுத்தனம்? சந்தர்ப்பம் கிடைக்கும் போதானே சங்கதியை காட்ட முடியும். அவ்வளவு ஆசையா? இல்லையா பின்ன? நீ மட்டும் சரி சொல்லிடு. பெத்தது போறண்டா அப்படின்னு அந்த பெருமாளே கதற அளவுக்கு பண்ணிடுறேன். நீங்க சொல்ற அந்த பெருமாளே குபேரன் கிட்ட இருந்து கடனை வாங்கிக்கிட்டு அந்த கடனை அடைக்க முடியாம உண்டியில திறந்து வச்சுட்டு உட்கார்ந்திருக்காரு. அந்த பெருமாளுக்கே இந்த கதின்னா நம்ம கதி என்ன ஆக போதோ? அந்த பெருமாள் கடமாயினத்துக்கு என்னென்னமா செய்ய சொல்ற? நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். என்ன? இந்த பேப்பர்ல ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க. பெருமாளுக்கே நான் ஜாமீன் கையெழுத்தா? பலே இல்லீங்க, நம்ம திருமணையில ஒரு 1/4 கிரவுண்ட் இடம் இருந்துச்சுல காலியா, அங்க ஒரு கடை கட்டி விடலான்னு 2 லட்சம் ரூபாய்க்கு பேசி முடிச்சு 10,000 அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். மிச்ச பணத்துக்கு உங்க ஆபீஸ்ல லோன் வாங்கிக்கலான்னு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நீங்க ஒரு சைன் போட்டு கொடுங்க. ஐயோ, மறுபடியும் ஆபீஸ்ல கடனா? ஏற்கனவே வாங்கின கடனுக்கு என்னால ஓவர் டைம் பண்ணி மாளல. மறுபடியும் கடன் வாங்கின என் வாழ்க்கையே பூத்துரும். பூக்குறது நல்லது தானே. ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க. எங்க வச்சு கையெழுத்து போடுறது? இங்க வச்சு கையெழுத்து போடுங்க. இந்த பொண்டாட்டிங்களே இப்படித்தான். காரியாகணும்னா வச்சு தேப்பாங்க, காரியம் முடிஞ்ச உடனே போட்டு மிதிப்பாங்க. இந்த பரிமளம் சும்மா இருங்க. முதல்ல நாம வாங்குற இடத்துல கடையை கட்டணும். கட்டின கடைய வாடகைக்கு விடணும். வாடகை பணத்தை பேங்க்ல போடணும். பேங்க்ல போட்ட பணத்துக்கு வட்டி மீன வட்டி ஏறணும். உங்க அப்பனை பார்த்து கை கொட்டி சிரிச்ச அந்த ஊரே உங்களை பார்த்து கை கட்டி நிக்கணும். அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. என்ன பெருமளா 25 காசு போடுற? கல்யாணத்துக்கு முன்னாலும் ஆத்துக்கார இந்த கோயிலுக்கு வந்தாருன்னா 10-20 நோட்டா போடுவார். அதனாலதான் சாமி நீங்க சொந்த வீடு கட்டிருக்கீங்க. நான் கட்டின வீடுக்கு கடன் வைக்க வேணாமா? இது போதும். பரிமளா, வெள்ளிக்கிழமை உன் புருஷன் பேருக்கு தவறாம அர்ச்சனை பண்றியே, நான் உன்னை கேட்ட கோச்சுக்க மாட்டியே? தாராளமா கேளுங்க. உன் புருஷன் பேர்ல காட்டுற பக்தியோட கொஞ்சம் பாசத்தையும் காட்டுப்படாதோ? பாவண்டி அவன் சதா அம்பாள் முன்னால் நின்று புலம்பிண்டே இருக்கான். என்னன்னு புலம்புறாரு? கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் நிம்மதியே போயிட்டான். நீ ரொம்ப கொடுமைப்படுத்துன்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு அலையறான். நீ ஏன் இப்படி நடந்துக்கிற? மாமி, குழந்தைக்கு காது குத்தும் போது வலி தாங்க முடியாம அது கத்தத்தான் செய்யும். அதை பார்த்தா முடியுமா? காது குத்துறது கொடுமைப்படுத்துறதுக்காக இல்ல, கம்மல் போட்டு அழகு பார்க்கணுமேங்கிறதுக்காக தான். என் புருஷ விஷயத்திலயும் நான் அப்படித்தான் நடந்துக்கிறேன். அவ கொடுமை என்னால தாங்கவே முடியல. அவ செத்தாதான் எனக்கு நிம்மதி. அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க சார். பட்டாபி,
வாழ்றதுக்குன்னா வழி சொல்லலாம், நீ என்னய்யா சாவறதுக்கு போய் வழி கேட்டுக்கிட்டு? ஏத்தில்லா லங்கடி டப்பாங்குத்து ஆட்டம் ஆடுவேன் ஷோக்கா பாட்டு பாடுவேன் நேக்கா ஓட்டம் ஓடுவேன் நேக்கா ஓட்டம் ஓடுவேன் டேய் என்னடா இது இவ்வளவு கஷ்டப்பட்டு பாட்டு பாடுறேன் ஒருத்தன் கூட கை தட்ட மாட்டேங்க உனக்கு சரியான ஆள் வந்துட்டான், போகலாம் வா. வணக்கம் சார். வணக்கம்மா இப்ப என்ன சொன்ன நீ வணக்கம்னு சொன்னேன். தமிழ்ல வணக்கம் சொல்லிட்டு இங்கிலீஷ்ல செலக்ட் அடிக்கிற நீ ஏண்டா பக்கத்துல நீ இருக்கிறதெல்லாம் கவனிக்க மாட்டியா? நான் கவனிக்கலைங்க. கவனிக்கலையா? பக்கத்துல என்ன நடக்குதுன்னே தெரியல, நீ எப்படி ஆபீஸ் உத்தியோகத்தை ஒழுங்கா பார்க்க போற? கும்பிடுறேங்க. கும்பிடுறியா? எதுக்குடா கூட கும்பிடு போடுற? நான் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தனா இல்ல லஞ்சம் இல்லாத ஆட்சி நடத்தினா உன் கல்யாணத்தை நடத்தி வச்சனா இல்ல உன் கடன் நடத்தி வச்சனா? கிண்டலடா பண்ற? ஏய் பாண்டியா நிறுத்து. என்ன மாசம் 25 நாள் தான் லீவ் போடுவேன், இந்த மாசம் பூரா வல்லியே ஏன்? வரல இல்லைங்க, வர விடல, லாக்அப்ல வச்சுட்டானுங்க. என்ன லாக்கு? ஒரு நாள் ஒரு பையன் அவன் பொண்டாட்டை நடு ரோட்ல வச்சு கதற கதற அடிச்சுக்கிட்டு இருந்தான் சார். கதற கதற அடிச்சானா? ஐயோ! அதை பார்த்துட்டு நம்மளால சும்மா இருக்க முடியல, உடனே கிளம்பிடுச்சு ஆவேசம். குறுக்கால புகுந்து அவ புருஷனை குனிய வச்சு பச்சை குதிரை தானியா நொங்கு 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 நொங்கிட்டேன். உடனே கூட்டம் கூடி போலீஸ்லாம் வந்துருச்சு. அவ அப்படியே பிளேட்டை மாத்தி நான் தான் மம்பு கிழித்தேன்னு சொல்லி என் மேல கேஸ் போட்டு 1 மாசம் உள்ள தள்ளிட்டானுங்க சார். அன்னைக்கு முடிவெடுத்தேன், இந்த பொம்பளைங்களுக்கு ஈவு இறக்கமே காட்டக்கூடாதுன்னு. கண்ட இடத்துல கண்டம் துண்டமா வெட்டணும், அப்படி ஒரு கொள்கையை வச்சுட்டேன். நல்ல கொள்கைதான். பட்டாபி, உன் புலம்பலுக்கு சரியான ஆள் கிடைச்சிட்டான். உன் கதையை அவங்கிட்ட சொல்லு. ஓஹோ, இவ்வளவுதானே? சொல்லிட்டல்ல.